இது படித்த புத்தகம் கற்றலை கேட்டலை நன்று. நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகசியம் அப்படின்னா என்ன? யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் ரகசியம். ரகசியம் எத்தனை பேருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 பேருக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரகசியம். 3வது ஆளுக்கு போனாலே அது ரகசியம் இல்லை அப்படின்ற ஒரு கதை தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் இன்னும் ஒரு ஆளுக்கு தெரியலாம். அதுதான் ரகசியம். 2 பேருக்குள்ள இருக்கிறது தான் ரகசியம். அதை வெளியே ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா 3வது மனிதர்கள்ட்ட இருந்து போச்சுன்னா அது ரகசியம் இல்லை. அது பொதுவான விஷயமா எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இது. ஒரு இங்கிலீஷ் புத்தகம். என்னடா இவ்வளவு நாளா தமிழ் புத்தகத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தானே, இப்போ புதுசா இங்கிலீஷ் புக் போடுறானே அப்படின்னு நினைக்கிறான்னா, புத்தகம்ங்கிறது எல்லாமே நமக்கு பொதுவான ஒரு விஷயம் தான். இதுல ஆங்கிலம் தமிழ் அப்படின்ற ஒரு பாகுபாடுலாம் இல்லை. இந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகம் என்று பரிந்துரைக்கப்பட்டு இதை நான் படிச்சு இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்துல என்ன அப்படி இருக்கு, சீக்ரெட்ன்றாங்க, அப்படி என்னதான் இந்த சீக்ரெட் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் படிச்சு உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகம் யார் எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரோண்டே பாயன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் முழுது எப்படி அவர் மட்டும் தனியா எழுதியிருக்காரா அப்படின்னா இல்ல. அவர் உலகத்துல அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய பெரிய பெரிய நாடுகள்ல மிக ஒரு அறிவியல் சார்ந்த ஆளர்கள், அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மென்டல் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பிசிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இது மாதிரி ஒரு கை தேர்ந்த நிபுணர்கள் அன்று கலெக்ட் பண்ண ஒரு விஷயத்த, அந்த ரகசியத்தை ரகசியமா நமக்கு பகிர்ந்திருக்காரு. இந்த புத்தகத்தோட உள்நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அததான் இந்த புத்தகமும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க என்னவா நினைக்கிறீங்க, எதையுமே ஒரு பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா உங்க மொமெண்ட், உங்க லைஃப் எப்பயுமே ஒரு பாசிட்டிவா இருக்கும். நீங்க எப்ப தக்க நெகட்டிவ் தாட்டுக்கு போறீங்களோ அப்போ நீங்க ரொம்ப டவுன் கிரேட் ஆயிடுவீங்க. உங்க 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 பிசிக்கலும் சரி மென்டலும் சரி டவுன் கிரேட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நாளைக்கு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக 60,000 எண்ணங்கள் அவன் மனசுல தோணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 60,000 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு தோணுதுன்னா அது நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். இதுல எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம்? இப்ப என்னன்னா, ஒரு விஷயம் எனக்கு நல்லதா படுறது இன்னொருத்தருக்கு கெட்டதா கூட படலாம், இன்னொருத்தருக்கு கெட்டதா படுறது அது நமக்கு நல்லதா படலாம். பட் அதை சார்ந்து சுய ஒழுக்கமா உனக்கு என்ன நல்லதா படுது, எது நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு, அதாவது நீ பிரிச்சு பார்க்கிற ஒரு விஷயத்த நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதானா என்ன ஆகும், இதானா என்ன ஆகும். அதான் நம்ம சிம்பிளா சொல்ற மாதிரி தான். ஒரு சந்தோஷத்துல திளைச்சிருக்கும் போது அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது யாரையும் எதை பத்தியும் கவலைப்படாம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு பேரியரா, ஒரு தடைகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஐயோ நம்ம தடைகள் ஆயிடுச்சுமே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே துவண்டு விழுந்தாங்க. சில பேர் அந்த துவண்டு விழுந்ததை உடனே பவுன்ஸ் பேக்கா எழுந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க. சில பேர் இல்ல, நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ல இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து நினைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்துக்கான விஷன், இந்த விஷயம் நான் இப்படி இருக்கணும், நான் இந்த லெவல்ல இருக்கணும், இந்த பொசிஷனுக்கு போகணும், சோ இந்த மாதிரி ஒரு என்டர்பிரனர் ஆகணும், இல்ல ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆகணும், இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல போய் இருக்கணும் அப்படின்னா, சோ நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் பெரிதா கனவு காணுங்கள். அதான் இவங்களும் சொல்றாங்க. சோ யூ ட்ரீம் பிக், யூ ட்ரீம் ஹை அப்படின்றாங்க. சோ நீங்க அப்புறம் இதுல சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட உங்களோட மனநிலை எப்படி ஒத்து போகுது, இந்த வேவ் லென்த். நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் வேவ் லென்த் எப்படி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு எதிர்மறை எண்ணங்களை மாற்றுறது. சோ நெகட்டிவா இருந்தா அந்த வேவ் லென்த் எப்படி உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சோ இது இவங்க கை தேர்ந்த நிபுணர்கள் எல்லாமே சொல்ற விஷயம் என்னன்னா, பி கான்பிடென்ட், பி போல்ட், பி சக்சஸ் அப்படின்றதான்
வலியுறுத்துறாங்க. நீ ஒரு விஷயத்த வந்து மனசார முதல்ல நீ நம்பணும், அதுக்கு அந்த விஷயத்த நீ வந்து நம்பிட்டே இருக்கணும். நீ நம்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப் வந்து இந்த பிரபஞ்சத்துல உன்னை அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் தாட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த நெகட்டிவ் வேவ் லென்த் வந்து உங்களை வந்து இன்னும் வந்து டவுன் கிரேட் ஆயிடும். இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, உங்களுக்கு மெடிக்கேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட, அதாவது வந்து ஒரு அந்த மனநிலையில நீங்க வந்து ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் கியூர் ஆயிடுவீங்க. ஐயோ எனக்கு உடம்பு முடியல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி வந்து சர்வை பண்ண போறேன்னு தெரியல, என் பொண்டாட்டிக்குள்ள எப்படி பார்த்துக்க போறேன்னு தெரியல, என்னை நம்பி இருக்கவங்கள நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்ல ஒரு புலம்பல்லே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல்நிலை வந்து இம்ப்ரூவ் ஆகாது. அதனால வந்து முதல்ல நீங்க வந்து ரொம்ப திடகாத்திரமான மனநிலையில எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் சரியா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ல நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல்நிலை கூடிய சீக்கிரம் வந்து குணமாயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட், நாவலிஸ்ட், எஜுகேஷனல் ட்ரெயினர்ஸ் இவங்க தான் வந்து இதை பத்தி எல்லாமே பேசியிருக்காங்க, இந்த சீக்ரெட் அப்படின்றது என்ன அப்படின்றது. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருசா ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, இதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஒரு 45 வயது ஆச்சு, எனக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து இல்ல எனக்கு கண் பார்வையில் ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து நம்பினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கண் பார்வை வந்து அது மாதிரி வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நீங்க என்னதான் வந்து லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் எப்படிதான் இருந்தாலும் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வயதுக்கான ஒரு விஷயம், நம்ம வயதுக்கும் நம்ம உடம்புக்கு எப்படி ஒத்துழைக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாம் வந்து ஏஜ் இஸ் நம்பர்ஸ், ஸோ அதுக்கும் வந்து இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஸோ உடலுக்கும் மனதுக்கும் என்ன வலிமையா இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு 40-45 வயசுக்கு மேல நிறைய பேருக்கு இந்த பார்வை குறைபாடு கொஞ்சம் குறையதான் செய்யும். அதை வந்து நீங்க ஓவர் கம் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அது இவர் வந்து 3 நாள்ல வந்து நான் நம்பினேன் சேலஞ்ச் ஆச்சு அப்படின்றது என்னால ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியல. அப்புறம் இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நம்புங்க, நம்புறது நடக்கும் தான் சொல்றாங்க ஒழிஞ்சு அதுக்கான ஒரு நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும், நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும், ப்ரீ ப்ராசஸ் என்ன, தாட் ப்ராசஸ் என்ன, ஸோ உங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியே ஒரு விஷயங்கள் எதுவுமே இதை வந்து சொல்ல. நீங்க நம்புங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா நடக்கும். நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸும் சரி, உங்க உற்றார் உறவினர் சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் வேவ் லென்த் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த புத்தகம் எப்படியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஜிக்கா இருக்கா அப்படின்னா இருக்கு, நீ நம்பு நடக்கும். ஸோ இது வந்து சயின்டிபிக்கா இருக்கா அப்படின்னா ஒரு சில இடத்துல இது சயின்டிபிக்கா இருக்கு அப்படின்னா, பட் நான் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கான தாட் ப்ராசஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸோ இதுல வந்து எப்படி நீ வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணணும், ஸோ நீ எப்படி வந்து உன்னுடைய எய்ம் வந்து நீ வந்து ஹைட்டா வச்சுக்கணும், எப்படி நீ வந்து எய்ம் பண்ணணும், என்ன கோல் நீ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் எதுவுமே இந்த புக்கில் வந்து அவ்வளவுலாம் சொல்லலை. பட் இந்த புத்தகம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும், ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒவ்வொரு ஒரு மென்டார்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு மென்டார் ஒரு மென்டர்ஷிப் அப்படி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க மனநிலை ஏத்துக்கணும். எல்லாரும் சொல்றதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே யாருமே கிடையாது. நீங்க சுயமா சிந்திச்சு இது எனக்கு செட் ஆகும், இது போக முடியும், இதா என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து முயற்சி பண்ணி நீங்க போனாலும் அது உங்களுடைய விஷயம். இல்ல உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப், ஒரு மென்டார் இருந்து இல்ல உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இப்படிலாம் நீங்க வந்து கோல் அச்சீவ் பண்ணுங்க, எய்ம் வச்சுக்கோங்க, ஸோ இதுக்கான ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தர ஒரு மென்டாரோட நீங்க வந்து growth ஆனாலும் அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ இந்த படிப்பு அப்படின்றது என்னை பொறுத்தோம் அப்படின்னா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் தான். நீங்க படிச்சதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஏத்துக்கலாம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காம போலாம், எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காம போலாம். எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா பிடிக்கணுங்கிற அவசியம் அப்படி இல்லை. அப்படி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒத்து போச்சுன்னா இந்த
பிரபஞ்சத்துல யாருக்குமே வந்து கருத்து வேறுபாடோ எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. நீ நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். சோ அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது யாருக்குமே வராது. சோ நீங்க எப்படி வந்து பாசிட்டிவ் வைப்ல, பாசிட்டிவ் திங்ஸ்ல, பாசிட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அந்த ஒரு சர்க்கிள் அந்த பிரபஞ்சத்துல உருவாக்குறீங்களோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் யூ மேக் இன் த பாசிட்டிவ் வே அப்படின்றது மட்டும்தான் இந்த புத்தகத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம். இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.